ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CS25C05 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூசிங் C++. இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு 10 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய அடிஷனலா படிச்சு வச்சுக்கோங்க. கேட் பேட்டர்ன்ல இருக்க கொஸ்டின்ஸா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் MCQ மாடல்ல தான் வரும், சாய்ஸ் இருக்கும். இதனால கொஞ்சம் நிறைய பார்த்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து டெஃபனிஷனோ இல்ல டைரக்டா ஃபுல் ஃபார்மோ வச்சு கூட கொஸ்டின் வரலாம். இல்ல சம்டைம்ஸ் லாஜிக்கலா யோசிக்கிற மாதிரி கூட கேட்கலாம். கொஞ்சம் அதனால கேட் பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி மாடல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 3 மார்க்ஸ் இது எல்லாமே நான் அனலிசிஸ் பண்ணி எடுத்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர் இன் C++ ரொம்ப முக்கியம். அட்வான்டேஜஸ் பார்த்துக்கோங்க. இதை எல்லோ கலர்ல ஷேர் பண்ணாலும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல. ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இது அடிச்சு துவச்ச கொஸ்டின். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல வந்து இதே கொஸ்டின் வந்து நிறைய டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அண்ட் என்லிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் தட் கேனாட் பி ஓவர்லோட், இது வந்து கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஓவர்லோடிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ரெஃபரன்ஸ் வேரியபிள் ரொம்ப முக்கியம். கன்ஸ்ட்ரக்டார் மட்டுமே கேட்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்து கேட்கலாம். அது டைப்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட் பி. இது பொறுத்தவரை கன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் நான் எல்லோ கலர் ஷேர் பண்ணலாம், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நான் கீழே மாடல்ஸும் கொடுத்துருக்கேன். எல்லாமே ஜஸ்ட் நான் ChatGPT-யோ இல்லை ஆன்லைன் மட்டும் எடுக்கல. எல்லாமே நிறைய அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட் தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். கன்ஸ்ட்ரக்டர் டைப்ஸும் C++ கோடும் கேட்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பேப்பர்ல உங்களுக்கு கோடிங்கும் ரிலேட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சில டைம் அவங்களே கொடுக்கலாம், இல்லை வந்து நீங்க எக்ஸாம்பிள் மாதிரி இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கவும் சொல்லலாம். அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ரேட்டர் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் C++ ப்ரோக்ராமிங் வித் அன் எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரெண்டால பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர் ரொம்ப முக்கியம். இதுல ப்ரோக்ராமா கேட்கறாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து வந்து யூனிட் 2. இதில் வந்து பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அடிஷனலாகவும் நிறையா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கேட் பேட்டர்ன்ல இருக்க மாதிரி. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சிருங்க. அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அதோட யூசஸ் பார்த்துக்கோங்க. திஸ் பாயிண்டர்னு என்னன்னு கேட்கலாம். டைனமிக் பைண்டிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. பாலிமார்ப்ஸமும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓவர் ரைடிங் பார்த்துக்கோங்க. இன்ஹெரிடன்ஸ் அண்ட் காம்போசிஷனோட டிஃபரன்ஷியேட் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் பி விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வந்து அடிச்சு துவச்சிருக்காங்க, அதனால கண்டிப்பாக படிச்சிருங்க. ரொம்ப 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 முக்கியம். எக்ஸாம்பிள் விர்ச்சுவல் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. விர்ச்சுவல் டிஸ்ட்ரக்டரும் கேட்கலாம். இந்த பப்ளிக் ப்ரொடெக்டட் அண்ட் பிரைவேட் இன்ஹெரிடன்ஸ், இந்த இன்ஹெரிடன்ஸ்ல இருந்து கண்டிப்பாக வருது. ஸோ அதான் கீழே ஃபார்மேட் கொடுத்துருங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். அதாவது ரெகுலேஷன் 2017 2013 இந்த மாதிரி வந்து பழைய ரெகுலேஷன்ஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூனிட் 3. இதில் வந்து பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அடிஷனலாக படிச்சு வச்சுக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எல்ஐ எஃப்ஓ எஃப்ஐஎஃப்ஓலாம் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து தேர்ட் யூனிட்ல 3 மார்க்ஸ். ஸோ ஏடிடி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், அதோட எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. அசெம்டிக் நோட்டேஷனும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் டைம் காம்ப்ளெக்சிட்டி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிக்யூ ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரியோரிட்டிக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் அண்டர்ஃப்ளோ அண்ட் ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் இன் ஸ்டாக் வச்சு கேட்கலாம். அதே மாதிரி இந்த கன்வெர்ட் த நோட்டேஷன் ஃப்ரம் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இல்லை ப்ரிஃபிக்ஸ் முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் ஏ லிங்க்டு லிஸ்ட் ஓவர் அரே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் லிங்க் லிஸ்ட் பேஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்ஸ் ரிலேட்டட் இருக்க கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. லிங்க் லிஸ்ட் பேஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லிங்க் லிஸ்ட் பேஸ்டு பாலினாமியல் அடிஷன், இதுவும் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாக் ஆப்ரேஷன் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அசெம்டிக் நோட்டேஷன் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் எல்லோ கலர் ஷேர் பண்ணால் நல்லா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் வந்து பிக் கொஸ்டின்ல கேட்பாங்க. அதனால அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யூனிட் 4 இல்லை பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறையா பார்த்துக்கோங்க. அதில் இந்த பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் கிராஃப்ட் ட்ராவர்சல் பிரின்ஸ் அல்கோரிதம் எம்எஸ்டி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏவில்ட்ரிலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்தவரை ஹேஷ் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. பை கனெக்டிவிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. பி ட்ரீ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துக்கோங்க. பைனரி ட்ரீயோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ட்ரீ அண்ட் கிராஃபோட டிஃபரன்சியேஷன் பார்த்துக்கோங்க. டைரக்டட் கிராஃப் அண்ட் அன்டைரக்டட் கிராஃப் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் டைரக்டட் கிராஃப் மட்டுமே கேட்கலாம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அன்டைரக்டட் கிராஃப் ரெண்டுமே சேர்த்து கேட்கறாங்க, டிஃபரன்ஸ் கேட்கலாம். கனெக்டட் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பைனரி ட்ரீ அண்ட் பைனரி ட்ரீ டிராவர்சல் இதோட டயக்ராம் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு கிராஃப் டிராவர்சல்ல பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிராஃப் டிராவர்சல் தனியாக கேட்கலாம், இல்லை பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ் சொல்லி தனியாக கேட்கலாம், இல்லை தனியாக பர்டிகுலராக டிஎஃப்எஸ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட மாடல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி STL ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த யூனிட் கொஞ்சம் நிறையா போவோம். ஸோ நல்லா ஃபுல்லாக பாருங்க.
ஸோ எம்எஸ்டி அதாவது பிரிம்ஸ் அண்ட் குரூஸ்கல் அல்கோரிதம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறையா இருக்கும். பிரிம்ஸ் அண்டு இந்த அல்கோரிதம் வந்து நிறையா இருக்கும். குரூஸ்கல் அல்கோரிதம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத் அதாவது வந்து டிஜிஸ்ட்ராஸ் அல்கோரிதம் இதில் இருக்கும். இந்த டிஜிஸ்ட்ராஸ் அல்கோரிதமும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 5th யூனிட் இதில் வந்து பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 வேர்ட்ஸில் வந்து ஒரு 10 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பைவட் எலமெண்ட் இந்த மாதிரி இருந்திருக்கும். மெர்ஜ் சார்ட் இதெல்லாம் இருக்கும். ஸ்டார்டிங் வரும். ஸோ இதில் வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் லீனியர் சர்ச் அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. லீனியர் அண்ட் பைனரி சர்ச்சோட டிஃபரன்சியேஷன் கேட்கலாம். மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் படிக்கீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி இந்த சர்ச் வருது ஸ்டார்டிங் வருதுன்னா டிஃபரன்ஸ் பண்ண சொல்ற கான்செப்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. ஹீப் சார்ட் என்பி கம்ப்ளீட்னஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் அடிச்சு துவச்சிருக்காங்க ரிப்பீட்டடு. பைனரி சர்ச் ட்ரீ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. இன்சர்ஷன் சார்ட் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் பி. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இதில் வந்து மெர்ஜ் சார்ட் தான் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட கேசஸ் இல்லை C++ கூட அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை தடவை மெர்ஜ் சார்ட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மெர்ஜ் சார்ட் நல்லா படிச்சுக்கோங்க. நிறைய சார்ட்டிங் வரும். அதில் மெர்ஜ் சார்ட் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ தடவை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அடுத்து குவிக் சார்ட். குவிக் சார்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டும் நல்லா படிச்சிங்கனாலே போதும். மோஸ்ட்லி மெர்ஜ் சார்ட்டும் பைனரி சர்ச்சும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட கேஸ் அல்கோரிதம் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் படிச்சிங்கன்னா அல்கோரிதம் படிச்சுக்கோங்க, கேஸும் படிச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளும் படிச்சுக்கோங்க. ஸோ ஓவரலாக இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். C++ பொறுத்த வரைக்கும் எதை எப்படி படிக்கணும்னு தெரியல. இதை நல்லா படிங்க. ஓவரலாக அனாலிசிஸ் பண்ணி எடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.